அடுத்ததாக எங்களுடைய ஃபவுண்டர் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்பு உரை. விவசாயிகளுக்கும் எங்கேருந்து விவசாயிகள் வேலை செஞ்சாலும் நாடு முழுக்க அவங்க ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஒரு மரியாதை கொடுத்து பாரத் மார்க்கெட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து திவ்யம்ன்ற பேரில் மார்க்கெட்டுக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் வரும். யார் வேணாலும் அவங்கவுங்க இடத்துல அவுட்லெட் ஆரம்பிக்கலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கேட்டு வாங்கி கொள்ளலாம். எங்களுடைய மார்க்கெட்டும் தனிப்பட்ட முறையில் எங்கெங்கே முடியுமோ ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது எக்ஸிபிஷன்ஸ் மூலியமாக இதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது அது பர்மனெண்ட்டாக ஒரு இடத்த பார்த்து பாரத் மார்க்கெட் எங்கெங்கே நடத்த முடியுமோ அதோட முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு ஒரு துணையாக எங்களுக்காக வேலை செய்யும் எல்லா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கும், விவசாயிகளுக்கும், கைவினைப் பொருட்கள் இதுக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த முயற்சி சந்திரகாந்த் திருவண்ணாமலையிலேருந்து ரொம்ப பெருசாக எடுத்திருக்காரு. அவருக்காக இந்த முதல்ல இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். எல்லா விவசாயிகளுக்கும், கைவினைப் பொருட்களுக்கு கடினமாக பல வருடங்களாக உழைப்பவர்களுக்கும் இந்த பிராண்டை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். இதுதான் திவ்யம் பிராண்ட். இந்த பக்கம் இது அரிசி. இதை நான் முதல்ல ஒரு பேக்கெட் கொடுக்குறேன். தேங்க்யூ வெரி மச். இது வந்து ஊதுவத்தி, திவ்யம் ஊதுவத்திஸ் கையில் பண்ணி நாங்கள் பேக்கெட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம். தேங்க்யூ. இதற்கு முயற்சிகள் எடுத்த ஆனந்த், சந்திரகாந்த் மற்றும் எங்கள் குழு உறுப்பினர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் திவ்யம் பிராண்டை போய் சப்போர்ட் பண்ணும்போது, இந்த பிளாட்ஃபார்மில் பாரத் மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம கைவினைப் பொருட்கள் செய்பவர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். அருண் ரொம்ப நன்றி. அவர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து எங்களோட கோஷாலைகளில் வேலை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம நாட்டு பசுமாடுகளுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆக்ரோக்கு எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு என்று அவர் சொல்வார். பாரத் சேவாக்காக அவர் சேர்ந்து இப்போ வேலை பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஃபியூ சென்டென்சஸில் அவர் வந்து யார், என்ன பேக்ரவுண்ட்லேருந்து எதுக்கு வந்திருக்காருன்னு அவரே சொல்வார். நாராயணா. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நமஸ்காரம். என் பேர் டாக்டர் அருண் ஜனார்த்தனன். படித்தது காஞ்சிபுரம், சென்னை. மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி அமெரிக்காவில் பண்ணேன். 12 இயர்ஸ் அங்கே இருந்திருக்கிறேன். இன்டெல் கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ குவால்காம் ஹெச்சிஎல்ல டெக்னாலஜி டைரக்டராக இருக்கிறேன். இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் அக்கா சொன்ன மாதிரி விவசாயத்தில் கடைசி ஒரு 2 வருஷமான அனுபவம். நாட்டு பசுக்களை வந்து இந்தியா முழுக்க தேடி கண்டுபிடிச்சி அந்தந்த ரக மாடுகளை அங்கங்கே வளர்க்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் எடுத்துக்கிட்டு 468 நாட்டு பசு காளை கண்ணுக்குட்டி வளர்க்குறோம் காஞ்சிபுரத்தில். இதை தவிர்த்து கடைசி 2 மாதத்தில் 32 கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 45 ரகங்கள் கிடச்சிருக்கு நாட்டு பசு காளைகள். 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அங்கங்கே பதுங்கியிருக்கு அந்தந்த காலை பசு கண்ணுக்குட்டி. ஸோ அதோ இனம் சேர்த்து அதை சுதந்திரமாக மேய விட்டு கோஷாலைங்கிற பேரில் அது வந்து ரொம்ப கட்டி போட்டு வளர்க்காம அதில் இருக்கிற சாணம் கோமியம் நம்ம எடுத்து விவசாயம் பண்ணும் பொழுது 1 ஏக்கரில் 40 மூட்டை வரைக்கும் பாரம்பரிய நெல் ரகங்கள் எடுத்திருக்கு. 4.5 ஏக்கரில் 700 கிலோ காய்கறி எல்லாமே நம்ம பிராண்டில் நமக்கு எல்லாருக்கும் தரா மாதிரி பசுமாடு கோமாதா கிட்டேருந்தும் நம்மளுடைய அறிவு செல்வத்தையும் சார்ந்து இந்த முயற்சியில் பங்கெடுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ அருண். அவருடைய பேக்ரவுண்டுக்கும் அவர் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற காரியம் உண்மையிலேயே அவர் பாரத சேவா பண்ண தான் வந்திருக்காங்க. இது போல் நிறைய மக்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தேவ் ஆஃபர்ட் அவங்களுடைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பொதுமக்கள்லேருந்து நீங்கள் மக்கள் மேடையில் பங்கு கொள்றதுக்கோ பாரத் சேவாவில் பங்கு கொள்றதுக்கோ யார் வேணால்
எந்த ப்ரொஃபஷனில் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக வரணும்னு கூட முக்கியம் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ரிசோர்ஸ், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நம்ம ஊருக்காக நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம், எல்லாருக்குமே ஒரு நாட்டுப்பற்று இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது தெரியாமல் இருக்கும். எங்கள் குழுவுடன் சேர்ந்து வேலை செய்யலாம், என்ஜிஓஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்யலாம். அதை தவிர என்ன ரிட்டையர்ட் பீப்புள் உங்களுக்கு வீட்டில் நிறைய நேரம் இருக்குதுன்னு நினச்சா கூட உங்கள் ஊருக்காக வந்து எங்களோட கை கோர்த்து வேலை செய்யலாம். வெளிநாடு போனால் கூட எப்போ ஒரு தடவை நம்ம கிராமத்துக்கு வரணும், நம்ம ஊரை பார்க்கணும், நம்ம ஊர் எப்படி இருக்குன்ற எண்ணம் இல்லாதவங்களே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒரு நம்ம மனநிலையில் இந்த மாதிரி சேவைகள் ரொம்ப முக்கியமானதாக எங்களுக்கு தெரியறது. எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தால் கூட பாரத சேவாவோட, பாரத் மார்க்கெட்டோட, மக்கள் மேடையோட வேலை செய்ய முடியும். இங்கே வந்திருக்கிற என்னுடைய சிஸ்டர், என்னோடய பிரதரின்ல மகேந்திரா, சுதா, முக்கியமான துபாயிலேருந்து வந்திருக்கிற ரமேஷ் சார், திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறவங்க, அங்கே நம்மளுக்கு எங்கள் கூட வேலை செய்கிற அத்தனை பேரும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. எங்கள் விவசாயிகள் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு 500 பேர் ஐஐடியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்க வரட்டும், அவங்க வந்து நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்குள்ளே இங்கே வந்து அடுத்த ப்ரோக்ராம் ப்ரொசீட் பண்ணி, இது ரொம்ப ஷார்ட் ப்ரோக்ராம் தான். முக்கியமான லான்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லணும். முதல் வருட பாரத சேவாவை எல்லாரோடையும் சேர்ந்து மெம்பர்ஸோடு சேர்ந்து செய்யணும் அப்படின்ற முயற்சி தான் இது. நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போனதுக்கப்புறம் நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஒரு ஹேண்டிகேப் பர்சனுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லணும். அவங்களுக்கு இந்த இந்த கவரை திருவள்ளூர் மாவட்டம் சார்பாக நான் அண்மையில் ஒரு ஊரில் ஒரு தெரு ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுருந்தாங்க. அந்த வழியாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணி, அந்த வழியாக நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அந்த ஊர்க்காரங்க எவ்வளோ சொல்லியும் ஒன்றும் நடக்கலை அப்படின்றதுக்காக நான் உடனே முக்கியமான யாருக்கு தெரிவிக்கணுமோ தெரிவித்து அந்த குப்பைகளை 2 மணி நேரத்தில் அகற்றி எங்கள் மக்கள் சேவை மூலியமாக செஞ்சுருக்கோம். இது மக்கள் மேடை லான்ச்சுக்காக திருவள்ளூர் மாவட்டம் ரொம்ப ஆர்வமாக கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக இதை நான் சமர்ப்பிக்கிறேன். இங்கே இருக்கிற எத்தனை வாலண்டியர்ஸ்க்கும் கட் பண்ணி கொடுக்கட்டும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரவாயில்லப்பா, கையில் வாங்கிக்கிறேன், எல்லாம் அப்படியே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.